பிரான்ஸ் தமிழர் வர்த்தக சங்கத்தால் முல்லைத்தீவில் இன்றும் 420 பேருக்கு உலருணவுப் பொருட்கள் வழங்கி வைக்கப்பட்டது. அண்மைய நாட்களில் தொடர்ச்சியாக பெய்து வந்த கனமழை காரணமாக ஏற்பட்ட வெள்ள அனர்த்தம் காரணமாக முல்லைத்தீவு மாவட்டத்தில் 2327 குடும்பங்களைச் சேர்ந்த 6916 பேர் பாதிக்கப்பட்டிருந்த நிலையில் கிளிநொச்சி மாவட்டத்தில் 2715 குடும்பங்களைச் சேர்ந்த 8606 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்கள் மற்றும் நாளாந்தம் கூலி தொழிலுக்கு செல்கின்ற பாதிக்கப்பட்ட மக்களை உள்ளடக்கி முல்லைத்தீவு கிளிநொச்சி மாவட்டங்களில் பல்வேறு தரப்பினராலும் நிவாரணப் பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் பிரான்ஸ் தமிழர் வர்த்தக சங்கத்தின் ஏற்பாட்டில் முல்லைத்தீவு கிளிநொச்சி மாவட்டங்களை உள்ளடக்கி 1000 பேருக்கான உலருணவுப் பொதிகள் வழங்கும் திட்டம் கடந்த 22ஆம் தேதி புதுக்குடியிருப்பில் ஆரம்பித்து வைக்கப்பட்டது. அந்த வகையில் பிரான்ஸ் தமிழர் வர்த்தக சங்கத்தின் ஏற்பாட்டில் முல்லைத்தீவு கிளிநொச்சி மாவட்டங்களை உள்ளடக்கி 1000 பேருக்கான உலருணவுப் பொதிகள் வழங்கும் திட்டம் கடந்த 22ஆம் தேதி புதுக்குடியிருப்பில் ஆரம்பித்து வைக்கப்பட்டது. 3500 ரூபாய் பெறுமதியான 1000 உலருணவுப் பொதிகளை இவ்வாறு வழங்கப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் நேற்று முன்தினம் 160 பேருக்கும் நேற்று 335 பேருக்கும் உதவிகள் வழங்கப்பட்ட நிலையில் இன்று 3வது நாளாக முல்லைத்தீவு மாவட்டத்தில் ஒட்டுசுட்டான் பிரதேச செயலாளர் பிரிவிற்குட்பட்ட கர்சலிமடு, முத்து ஐயன்கட்டு, முத்து விநாயகபுரம், பழம்பாசி, பெரியகுளம், ஒதியமலை கிராம அலுவலர் பிரிவுகளைச் சேர்ந்த 100 குடும்பங்களுக்கு உலருணவுப் பொதிகள் வழங்கி வைக்கப்பட்டது. நிகழ்வில் ஒட்டுசுட்டான் உதவி பிரதேச செயலாளர் ரமேஷ், கிராம அலுவலர் உள்ளிட்டவர்கள் கலந்து கொண்டு உலருணவுப் பொதிகளை வழங்கி வைத்தனர். அத்தோடு துணுக்காய், மாந்தை கிழக்கு பிரதேச செயலாளர் பிரிவுகளில் தெரிவு செய்யப்பட்ட 20 குடும்பங்களுக்கு, கரைதுறைப்பெற்று பிரதேச செயலாளர் பிரிவிற்குட்பட்ட கிராமங்களில் தெரிவு செய்யப்பட்ட 300 குடும்பங்களுக்கும் உலருணவுப் பொதிகள் வழங்கி வைக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. தமிழக வர்த்தக சங்கம் பிரான்சினுடைய நிதி அனுசரணையோடு இந்த இவர்களுக்குரிய உலருணவுப் பொதி வழங்கப்பட்டது. இந்த உலருணவுப் பொதியால் இந்த பிரதேசத்தினுடைய மக்களுடைய ஜீவனோபாயம் என்று அவருடைய அன்றாட சாப்பாட்டுக்கு மிக ஊன்றுகோலாக இருக்கிறதோடு இவ்வாறான உதவி திட்டம் வழங்கிய இந்த எங்களுடைய தமிழர் வர்த்தக சங்கம் பிரான்ஸ் அவர்களுக்கு எமது மனமார்ந்த நன்றிகள் எங்களுடைய பிரதேச மக்கள் சார்பாகவும் கிராம அலுவலர் சார்பாகவும் தொடர்ந்து எமது பிரதேச மக்களுடைய துயரில் அவர்களும் பங்கெடுத்தமைக்கு அவரது வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அண்மையில் ஏற்பட்ட வெள்ள அனர்த்தம் காரணமாக எமது கிராமத்துக்கு ஒதியமலை கிராமத்தில் 55 குடும்பங்களுக்கு இந்த உலருணவுப் பொதிகளை வழங்கி வைத்தமைக்கு அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு தமிழர் வர்த்தக சங்கம் பிரான்ஸ் அமைப்பினர் ஊடாக பொதிகள் கொண்டிருக்கிறோம். எங்களுடைய பிரதேச பிரிவுக்கு 100 பொதிகளை அவர்கள் தந்திருக்கின்றார்கள். அதில் ஒரு தொகுதி நாங்கள் கச்சிலமடு கிராம சேவையாளர் பிரிவில் வழங்கியிருக்கோம். கரைத்துறைப்பட்டு வெள்ள அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்ட 300 குடும்பங்களுக்கு இந்த தமிழர் வர்த்தக சங்கம் பிரான்ஸ் இருந்து அவர்களுக்கான இந்த பொதிகளை வழங்கி அவர்களுடைய இந்த இன்னலை தீர்த்தமைக்கு நமது மனமார்ந்த நன்றி. நிவாரணம் தந்து உதவினர் நன்றி. பிரான்ஸில் இருந்து கொண்டு இந்த மக்களுக்காக உதவி செய்ததற்கு உங்களுக்கு மீண்டும் மீண்டும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்னும் இதே போல் மக்கள் நிறைய பேர் இந்த வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு இருக்கின்றனர். அவைகளுக்கு நீங்கள் அங்கே உள்ள ஆட்கள்கிட்ட உதவிகள் கேட்டு இந்த மக்களுக்கு நீங்கள் உதவி செய்தால் இன்னும் நல்ல சந்தோஷமாக இருக்கும். வெள்ளத்தினாலே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தமிழர் வர்த்தக சங்க பிரான்ஸ் உதவியுடன் இவர்களுக்கு வழங்கியதற்கு நாங்கள் எல்லோரும் சார்பாகவும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். பிரான்ஸ் தமிழர் வர்த்தக சங்கத்தினரால் வழங்கப்பட்ட 20 பொதிகள் அடங்கிய உலருணவு தந்தமைக்காக அவர்களுக்கு எமது கிராமம் அல்ல எங்கள்ட பிரதேசம் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். வெள்ள நிவாரணமாக தமிழர் வர்த்தக சங்கம் பிரான்ஸ் எங்களுக்கு நன்கொடையாக வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட முத்தையன்கட்டு, கனகரத்னபுரம், முத்து விநாயகபுரம், கச்சிலமடு வறிய மக்களுக்கான உலருணவு பொதிகளை தமிழர் வர்த்தக சங்கம் பிரான்ஸ் அமைப்பிலிருந்து வழங்கியமைக்காக மக்கள் சார்பில் நான் மீண்டும் மீண்டும் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உலருணவு பொருட்களை வழங்கியமைக்கு தமிழர் வர்த்தக சங்கம் பிரான்ஸ் மக்களுக்கு நாங்கள் மிக மிக தாழ்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 300 பேருக்குமே இந்த சங்கத்தால் நிதி உதவி வழங்கப்பட்டு எங்களுக்கு உலருணவு பொதிகள் வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இது இந்த சந்தர்ப்பத்தில் இந்த வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட நேரத்தில் இவ்வளவு மக்களுக்கு இந்த பிரதேசத்துக்குள்ளே எங்களுக்கு இந்த உதவி திட்டத்தை தாராக்கு முன்வந்த இந்த பிரான்ஸ் தமிழர் வர்த்தக சங்கத்துக்கு நன்றி சொல்கிறோம்.